ஹாய். நம்ம ஆங்கிலத்தில் பேச வேணும்னா சில வார்த்தைகளுக்கு மீனிங்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்போ தான் நம்மளால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். இன்னைக்கான வீடியோவில் சில சென்டென்ஸை மேக் பண்ண போகிறோம் முக்கியமான வார்த்தைகளை வச்சு. அட் அப்படின்னா இல் அப்படின்ற மீனிங்கில் 2 சென்டென்ஸ் பார்க்கலாமா? சி இஸ் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப். வெயிட்டிங்னா காத்து கொண்டு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். சி இஸ் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னா அவள் பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டு இருக்கிறாள். அட் அப்படின்னா இல், பஸ் ஸ்டாண்டில். The children are playing at the park. Playing விளையாண்டு கொண்டிருத்தல். The children are playing at the park. Children பார்க்கில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். At the park. Within குள் அப்படின்னு மீனிங். Please submit your assignment within the next 2 days. Next 2 days குள் உன்னோட அசைன்மெண்ட்டை நீ சப்மிட் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. He repaid the loan within 2 years. 2 ஆண்டுகளுக்குள் அவன் கடனை திருப்பி செலுத்தினான். லோன் அப்படின்னா கடன், ரீபேட் அப்படின்னா திருப்பி செலுத்துறது, 2 years அப்படின்னா 2 வருடங்கள். பை மூலம் அப்படின்னு மீனிங், இதன் மூலம் அப்படின்னு சொல்றது. ஐ வில் காண்டாக்ட் யூ பை இமெயில். நான் உன்னைய இமெயில் மூலம் காண்டாக்ட் பண்றேன். சி சர்ப்ரைஸ்டு மீ பை பையிங் மீ அ கார். அவள் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. பை எதன் மூலம்? பையிங் மீ அ கார். எனக்கு கார் வாங்கினது மூலம் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. அப்போ பை அப்படின்னா மூலம், இதன் மூலம் நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். வித் அப்படின்னா உடன் அப்படின்ற மீனிங்ல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ லைக் டு டெக்கரேட் மை ரூம் வித் ஃப்ளார்ஸ். ஃப்ளார்ஸால என்னோட ரூமை நான் டெக்கரேட் பண்ணேன். இதால ஹவு என் ரூமை டெக்கரேட் பண்ணேன். ஹவு வித் ஃப்ளார்ஸ் அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. ஹி என்டர்டைன் அஸ் வித் ஜோக்ஸ் ஆல் ஈவினிங். இது அவனோட ஜோக்ஸால எங்களை எல்லா ஈவினிங்கும் என்டர்டைன் பண்ணா அப்படின்ற மீனிங். ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கிற இடத்துல வித் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த 2 சென்டென்ஸ்ல. சோ தட் அதனால. சோல நம்ம அதனால் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவோம். சோ தட்ல பர்பஸை சொல்ல போறோம். இட் இஸ் டூ லேட் சோ தட் வி கேன் நாட் மேரி. டூ லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாங்க அதனால மேரேஜ் பண்ணிக்கல. இதுல பர்பஸை சொல்றதுனால சோ தட். கம் நியரர் சோ தட் ஐ கேன் see your face. நான் ஓ முகத்தை பார்க்க அருகில் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கம் நியரர் அருகில் வா. சோ தட் ஐ கேன் see your face. நீ அருகில் வந்தாதான் நான் உன் முகத்தை பார்க்க முடியும். ஐ கேன் see your face. அப்போ சோ தட் அப்படின்ற வேர்டை பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்டு டு அப்படின்னா முன்னாடிலாம் இப்படி இருக்கு ஆனா இப்போ இல்லை அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணணும். ஹி யூஸ்டு டு ஈட் பீஸா எவ்ரி ஃப்ரைடே. அவன் எவ்ரி ஃப்ரைடேயும் பீஸா சாப்பிடுவான். ஆனா இப்போ கிடையாது, சரியா? முன்னாடிலாம் இப்படி நடக்கும் ஆனா இப்போ இல்லை அப்படின்ற இடத்துல தான் யூஸ் பண்ணணும். சி யூஸ்டு டு பி அ வெஜிடேரியன். அவள் வெஜிடேரியனா இருந்தாள் ஆனா இப்போ கிடையாது, சரியா? யூஸ்டு டுன்றத பாஸ்ட்ல உள்ள சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். முன்னாடி எல்லாம் இப்படி இருந்துச்சு ஆனா இப்போ கிடையாது, இப்படி கிடையாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல நீங்க யூஸ்டு டு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவிங் அப்படின்னா கொண்டிருத்தல். தே ஆர் ஹேவிங் எக்ஸ்ட்ரீம் மணி ப்ராப்ளம்ஸ். அவர்கள் தீவிர பண பிரச்சனையில் உள்ளனர். அவர்களுக்கு அந்த பண பிரச்சனை இப்போ இருக்கு, அதனாலதான் இப்போ ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் ஹேவிங் காஃபி வித் ஹிம். நான் அவருடன் காஃபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஹேவிங் அப்படின்றத சாப்பிட்றது, குளிக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கொண்டிருத்தல் அப்படின்ற மீனிங்லையும் யூஸ் பண்ணுவோம். ஹேவோட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் ஹேவிங். நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனிங். எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நத்திங் இன் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு சே. எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு சே. சி டிட் நத்திங் ராங். இந்த மாதிரி நத்திங் அப்படின்றத
ஒன்றுமில்லை அப்படின்ற மீனிங் தரக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணலாம். நீட் டு அப்படின்னா வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஐ நீட் டு வெரிஃபை எவ்ரிதிங் யூ ஹாவ் டோல்ட் அஸ். நீங்கள் என்னிடம் கூறிய அனைத்தையும் நான் சரிபார்க்க வேண்டும். யூ நீட் டு பி மோர் கேர்ஃபுல் when you are driving. நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் when you are driving. நீ டிரைவிங் பண்ணும்போது. ஸோ நீட் டு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அப்போ வேண்டும் அப்படின்ற இடத்துல நீட் டு யூஸ் பண்ணணும். கண்டிப்பான தேவையை சொல்றதுக்கு நீட் டு யூஸ் பண்ணணும். சரியா? கண்டிப்பா வேணும் அப்படின்ற இடத்துல தான் நீட் டு யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். மைட் அப்படின்னா கூடும், இது நடக்கக்கூடும் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஹி மைட் கம் லேட்டர், அவன் லேட்டா வரக்கூடும். இட் மைட் ரெயின் திஸ் ஈவினிங், இன்று மாலை மழை பெய்யக்கூடும். ஸோ கூடும், நடக்கக்கூடும் அப்படின்ற இடத்துல மைட் யூஸ் பண்ணி பேசியிருக்கோம். மேக்கும் மைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேய ஸ்ட்ராங்கான ஒரு சர்டனிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம், மைட்டை லெஸர் சர்டனிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். மேய ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கும் மைட்டை கொஞ்சம் லெஸ்ஸாக சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும். எனஃப் அப்படின்னா போதும், போதுமான அளவு அப்படின்னு மீனிங். சி இஸ் டால் எனஃப் டு பிளே பேஸ்கெட் பால். அவள் பேஸ்கெட் பால் விளையாட போதுமான அளவு உயரமா இருக்கிறாள். அப்ப டால் எனஃப் அப்படின்னா போதுமான அளவு. யுவர் க்ளோத்ஸ் ஆர் பிக் எனஃப் டு ஃபிட் மீ. யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னா உன்னுடைய துணிகள் அப்படின்னு தெரியும். எனஃப்னா போதும், டு ஃபிட் மீனா எனக்கு ஃபிட்டா இருக்கும், போதுமான அளவு ஃபிட்டா இருக்கும் உன்னுடைய துணிகள் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம நிறைய வேர்ட்ஸ் வச்சு நிறைய சென்டென்ஸை மேக் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, கடை என் வீட்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்திற்குள் அமைந்துள்ளது. கடை என் வீட்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்திற்குள் அமைந்துள்ளது. இதற்கான விடைய உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உபயோகமா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.